டூத் பேஸ்ட்னால ஏற்படக்கூடிய அலர்ஜியை பத்தி பேசியிருந்தோம். டூத் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய சோடியம் லாரல் சல்ஃபேட், சோடியம் பென்சோவேட், சோடியம் சக்கரைன் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்லாம் நிறைய பேருக்கு அலர்ஜியை உண்டு பண்ணுது. அதனால பிரஷ் பண்ண உடனே கண்டினியூஸா தும்புறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். இப்போ நிறைய பேர் எனக்கு நம்பூதிரின்னு ஒரு பேஸ்ட் இருக்கு, இந்த பேஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இந்த நம்பூதிரியோட கண்டென்ட்ஸ் படிச்சு பார்த்தா சோடியம் லாரல் சல்ஃபேட்டும் இருக்கு, சோடியம் சக்கரைனும் இருக்கு, சோடியம் பென்சோவேட்டும் இருக்கு. எந்தா நம்பூதிரி சாரு எந்தா இப்படி செய்யணே, எந்த சேட்டா இப்படி செய்யணே, சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய காலத்து பிராண்ட் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். வெண்ணிற பற்களுக்கு கோபால் பல்பொடி அப்படின்ட்டு அந்த கோபால் பல்பொடியையும் வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி வீக்கோ வஜ்ரதந்தி அது ரெண்டும் வாங்கியிருக்கேன். ரெண்டையுமே நான் இப்போ பர்சனலாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஆனஸ்ட் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோபால் பல்பொடி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கோபால் பல்பொடி யூஸ் பண்ணோம், இப்போ வீக்கோ பல்பொடி யூஸ் பண்ண போகிறோம். வீக்கோ பேஸ்ட் வாயில் வச்ச உடனே பயங்கர காரமாக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கோபால் டூத் பேஸ்ட் வந்து மைல்டாக சட்டிலாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை. ஆனால் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அந்த ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. சோடியம் சக்கரின் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே இதில் கிடையாது. இந்த பேஸ்ட்டை வச்சு பல்லு விளக்குன உடனே தும்மல் வருது அப்படிங்கிற பிரச்சனை இந்த ரெண்டுலேயுமே இருக்காது. ரொம்ப எனக்கு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது, எரோஷன்லாம் ஆகாது அப்படின்னு என்னை மாதிரி நினைக்கிற ஆட்கள் வீக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குப்பா வம்பு, நான் மைல்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கோபால் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து.